ஹலோ. மிஸ்டர் எழில் தானே பேசுறது? எஸ், எழில் ஸ்பீக்கிங். சார், நான் கவினோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை சார், கவினோட ஸ்டடீஸ் பத்தி உங்ககிட்ட பேசணும். கவினோட ஸ்டடீஸ் பத்தியா? சொல்லுங்க மேடம், நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்லுங்க. இல்லை சார், ஃபோனில் வேணாம், நேரில் பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். நேரில் வந்து பேசணுமா? மேம், நீங்க இப்போ உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க. மேடம் நான் ஒரு 1 ஹவரில் வரட்டுமா? ஓகே சார், வரும்போது உங்க மிஸ்ஸஸையும் கூட்டிட்டு வாங்க. மிஸ்ஸஸா? நான் உங்க 2 பேர்கிட்டயும் பேசணும். ஓகே மேடம், I'll be there and I'll bring my wife. ஓகே சார். கவினோட ஸ்டடீஸ் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவன் நல்லா தானே படிக்கிறான். வரும்போது சுடரை வர கூட்டிட்டு வர சொல்றாங்க. சரி, நான் கவினை பத்தி இப்பவே பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கங்க. மேடம் அவசரப்படாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுடர், உன்னை அமைதியாருன்னு சொல்றேன்ல. சார், நீங்க எதுக்கு சார் இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? கவினோட ஸ்கில் என்னன்னு எனக்கு தெரியும். அவன் நல்லா படிக்கிற பையன்தான். என்ன கேட்டா இவங்களுக்கு அவனை ஒழுங்கா படிக்க வைக்கிறதுக்கான டேலண்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மேடம் பார்த்து பேசுங்க, நான் கவினோட கிளாஸ் டீச்சர். ஐயோ, என்ன போதும் தெரியலையே. தெரிஞ்சுதான் மேடம் நான் பேசுறேன். கவின் நல்லா படிக்கிற பையன்தான். வேணும்னா நீங்க அவனுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க. நான் அவனை அதுல பாஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். சுடர், என்ன மேடம் சேலஞ்சா? அப்படித்தானே வச்சுக்கோங்களேன். ஓகே மேடம், உங்களோட சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். மேடம் 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 இன்னும் 3 டேஸ்ல கவினுக்கு ஒரு எலிஜிபிள் டெஸ்ட நான் வைக்கிறேன். அதுல அவன் பாஸ் ஆயிட்டானா இதே ஸ்கூல்ல அவன் கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டானா நாங்க அவனுக்கு டிசி கொடுத்து ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவோம். அது உங்களுக்கு ஓகேவா? மேடம், அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே சார், இதுக்கு நீங்க தான் சாட்சி. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. இப்ப நீங்க கிளம்பலாம். மேடம் ரியலி சாரி, பட் இவங்க ஏதோ தெரியாம சொன்னாங்க. கவினை இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. வாங்க போலாம். ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுங்க ஆண்டி. இந்த சுடர் பண்ற விஷயமெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? எதை பத்தி ஆண்டி கேக்குறீங்க? கவின எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கிறேன்னு உங்க ஸ்கூல்ல சுடர் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்த விஷயத்தை பத்தி கேக்குறேன். அத பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதே ஆண்டி. சரியா போச்சு போ. அவ உங்ககிட்ட இருந்து கவினை பிரிக்க பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கா. கவின் எந்த லட்சணத்துல படிப்பான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஆமா ஆண்டி, அவ எங்க எல்லாரையும் விட கொஞ்சம் சுமாரா தான் படிப்பா. மேக்ஸ்ல எல்லாம் ரொம்ப வீக். அவனால எப்படி எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும்? இது உனக்கு புரியுது. ஆனா அந்த சுடர் வாண்டடா உங்க ஸ்கூல்ல போய் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காளே, அதுக்கு என்ன பண்றது? கவின் எப்படியும் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சு சுடர் வேணும்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கவே கூடாது. கவின் ஃபெயில் ஆயிட்டான்னா எப்படியும் எழில் உங்க ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டு ஏதாச்சும் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நீங்க பிரிஞ்சுதானே ஆகணும். அங்க பாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கா. நான் அப்படி பண்ணதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஹலோ, எனக்கு பிரச்சனை இருக்கு. இப்போ கவின் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டானா அது டாடிக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் தெரியுமா? அவனை ஸ்கூல்ல இருந்தே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் டாடி கவினை வேற ஏதாவது ஸ்கூல்லயோ இல்ல போர்டிங் ஸ்கூல்லயோ கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஒன்னாவே எப்பவும் இருக்கிற நாங்க இப்போ ஒன்னால பிரிஞ்சு போயிடுவோம்.
நீ ஆர்வ கோளாறுல வார்த்தையை விடாம அமைதியா இருந்திருந்தீனா டாடி அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த ப்ராப்ளத்தை அங்கேயே சால்வ் பண்ணிருப்பாங்க. இப்போ உன்னால கவின் எங்க ஸ்கூல்ல இருந்து நிக்க போறான். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நீ வேணும்னு பிரிக்கணும் தானே பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அபி, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அபி. நான் எதுக்கு உங்களை பிரிக்கணும்னு நினைக்க போறேன்? எனக்கு நீங்க எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு தான் ஆசை. நீ யாரு சொல்லி இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம வார்த்தையை விடாத அபி. என்ன உண்மை தெரியணும்? கவின் சரியா படிக்க மாட்டான்னு எனக்கும் நல்லா தெரியும். எந்த நம்பிக்கையில நீ அவனை பாஸ் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு வந்த? இங்க பாரு அபி, உனக்கு நான் அம்மாவா இல்லைனாலும் உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். நீ ஒத்துக்கலனாலும் அதான் நிஜம். என் பையன் கவின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் டேலண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை யூஸ் பண்ணி எப்படியாவது அவனை இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ இப்படி அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு அரைகுறையா வந்து என்கிட்ட கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. கவினை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு.